குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் கார்த்திக். வாப்பா உட்காருப்பா. இருக்கட்டும் மாமா, அப்பா ஒரு முக்கியமான விஷயமா வர சொல்லியிருந்தாரு. நான் போய் என்னன்னு கேட்டு அப்புறமா வரேன். என்னப்பா கார்த்திக், நேற்று உங்க அத்தை பேசுனதெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறியா? ஐயோ மாமா, அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன். உண்மையாவே அப்பா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வேணா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிப்பா, நான் உன்னை நம்புறேன். அப்புறம் மாமா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்னப்பா இது ஹெல்ப் பண்ணுங்கலாம் கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லுப்பா, பண்றேன். அது ஒன்றும் இல்லை மாமா, என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒருத்தவங்க இன்டர்வியூக்கு வருவாங்க இன்னைக்கு. அவங்கள சும்மா ஒரு 4 கேள்வி மட்டும் கேட்டுட்டு செலக்ட் பண்ணிடுங்களேன். சரிப்பா. அப்புறம் மாமா, அவங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுலாம் பிடிக்காது. நான் தான் அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு மெயில் வந்து அவங்களா இன்டர்வியூக்கு வந்த மாதிரி இருக்கட்டும். சரிப்பா, பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமா மாமா, என் பேர் கூட எடுக்காதீங்க. புரியுதுப்பா, புரியுது. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் மது. அவங்களோட முழு நேம் மதுமிகா. ஓ, சரிப்பா. உங்களை ஜாயின் பண்ணதுமே எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க. சரிப்பா கார்த்திக். சரி மாமா, அப்ப நான் வரேன். போயிட்டு வாப்பா. அப்புறம் மாமா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். நம்ம ஜுவல்லரி ஷாப்ல இருந்தாங்கல்ல, ரூபி. ரூபி யாருப்பா? அதான் மாமா, அந்த ரிசப்ஷன்ல இருந்தது அந்த பொண்ணு. ஆமா ஆமா. அந்த வேலைக்கு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுப்பா நம்ம ஆபீஸ்க்கு வர போறாங்க. ஆல்ரெடி ரிசப்ஷன்ல பவித்ரான்னு ஒரு பொண்ணு இருந்ததேப்பா, அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நேத்தே வேலையை விட்டு நின்றுடுச்சான், அப்பா சொன்னாரு. ஓ அப்படியா? ஆமா மாமா, அவங்களுக்கு கல்யாணமா, அதனால நின்றுட்டாங்களாம். சரி, அதான் அந்த இடத்துல ரூபியை போட்டுடலாமேன்னு. சரி கார்த்திக், உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? சரி மாமா, நான் வரேன், டைம் ஆகுது. சரி, பார்த்து போயிட்டு வாப்பா, பத்திரம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க. இந்த ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு மெயில் வந்திருந்தது இன்டர்வியூ வர சொல்லி. ஓ அப்படிங்களா? சரிங்க மேம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் சார் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஓகே. ஹலோ சார், இங்கே மதுன்னு ஒருத்தவங்க இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க சார். அப்படிங்களா? சரிங்க சார், நான் அனுப்பி வைக்கிறேன். மேடம், சார் உங்களை வர சொல்லிட்டாரு. எந்த ஃப்ளோர் போகணும்? 3rd ஃப்ளோர் மேம். ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணீங்கன்னா அங்கே லிஃப்ட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வெல்கம் மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருமா? உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. நீங்க? சார், என் பேர் மது. இந்த ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி மெயில் வந்திருந்தது சார். ஓ, நீங்க தானாமா? அது உட்காருங்கம்மா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் மது சார். ஓ, ஓகே ஓகே. சார், 1 செகண்ட், என்னோட ஃபைல் அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன் சார். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. சார், சர்டிஃபிகேட்லாம் அதில் தான் இருக்கு. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. நீங்க எங்க கம்பெனிக்கு மெயில் போட்டப்பவே உங்களோட ஃபுல் டீட்டெயில் எல்லாம் நாங்க செக் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்கொயரி எல்லாம் முடிச்சிட்ட பிறகுதாம்மா உங்களை இங்க வர சொன்னதே. அப்படிங்களா சார்? எந்த ஏரியால இருந்துமா வரீங்க? சார், போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல சார், அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும் சார் வீட்டுக்கு. ரொம்ப லாங்காமா அங்கிருந்து? இல்லை சார், அங்கேருந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். ஓ அப்படியா? சரிம்மா, நான் எதுக்கு கேட்குறேன்னா, நம்ம பஸ் வரும், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அதில் தான் வருவாங்க. நீங்களும் ஆஃபீஸ் பஸ்லேயே வந்துடலாம்ல, அதாம்மா. சார், அப்போ எனக்கு வேலை கன்ஃபார்மா? அதெல்லாம் எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சுமா. சார், என்ன சொல்கிறீங்க? இன்டர்வியூ இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் சார். நாங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா புரிஞ்சு வேலை செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களை செலக்ட் பண்ணோம். எங்கள் நம்பிக்கை குறைஞ்சு போகாத மாதிரி நல்லபடியாக வேலை செய்யுங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா, வெளியில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்க பேர் ரூபி. நான் சொன்னேன்னு சொல்லி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சரிங்க சார். ஹலோ சித்து, என் ரூம்க்கு கொஞ்சம் வாப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சித்து, உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சித்து. சித்து, இவங்க பேர் மது. நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ரூபி கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் இவங்களை அவங்க கேபினில் கூட்டிகிட்டு போய் விடுங்க, எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைங்க. ஓகே சார். மிஸ் மது, மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் ரூபி சொல்லுவாங்க உங்களுக்கு. இவர் கூட போங்க, உங்கள் கேபினுக்கு இவர் கூட்டிகிட்டு போவார். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிம்மா, இப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 1 வீக் அப்புறம் நீங்களே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும், ஓகேவா? ஓகே சார். இவர் பேர் சித்து, இவர் தான் உங்களுக்கு டீம் லீடர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவர் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. இவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேட்டு நடந்துக்குங்க. சரிங்க சார். சரிப்பா சித்து, கூட்டிகிட்டு போப்பா. ஓகே சார். மிஸ் மது, வாங்க போகலாம். சரிங்க சார்.
சார் நான் போங்கம்மா. இந்த பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி கார்த்திக் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதான். மிஸ் மது வாங்க. பூஜா. குட் மார்னிங் சார். ஹே பூஜா. பூஜா, இவங்க பேர் மது, புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் இவங்களை ஆல்ரெடி எனக்கு தெரியும் சார். தெரியுமா? ஓ, நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? சார் இல்லை சார், இவங்க எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. இவங்க நம்ம டீம் தான். வேலையை பற்றி சொல்லி கொடுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நான் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே சார். மிஸ் மது, பூஜா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க, அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ஓகே சார். ஹே பூஜா. ஹே மது, வா வா வா. அழகா இருக்கா, உஷார் பண்ணிட வேண்டியதான். ஏக்கா. வா அறிவு. என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? கசகசன்னு இருக்கா, அதான் தலையை கட்டிட்டு இருக்கேன். உட்கார அறிவு. அக்கா, இன்னைக்கு ஃபுல் டே கரண்ட் ஆஃபா. 6 மணி போல தான் கரண்ட் வரும்ன்றாங்க, கடுப்பா இருக்குல்லக்கா. ஆமாம் அறிவு, நல்ல வேலை நான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த துணி மட்டும் கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன், அதை மட்டும் துவைச்சிட்டேன்னா அவ்வளோதான். அக்கா, காலையில மிஷின் போடுற சவுண்டு கேட்டுதேக்கா. அதெல்லாம் பிள்ளைங்க துணியா என் துணியா அறிவு? இது அண்ணன் துணி, கொஞ்சம் அழுக்காக இருக்கும் பார்த்துக்க, அதனால தான் கையில் துவைச்சிடுவேன். அப்படியாக்கா? ஆமாம் அறிவு, இன்னைக்குன்னு பார்த்து மேட்டெல்லாம் ஊற வச்சுட்டேன். மேட்டு, ஸ்க்ரீனு எல்லாத்தையும் துவைக்கணும் பார்த்துக்க. சரிக்கா, நீங்க துவைக்கும் போது சொல்லுங்க, நான் வேணா வந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அறிவு, நானே பார்த்துக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்குது. உட்காந்து துவைக்க ஆரம்பிச்சா மடமடன் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். சரிக்கா. அறிவு, உன் ஃபோனு கொஞ்சம் கூட, மதுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு தரேன். என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைம்மா. மகாக்கா, அதை சொல்லதாங்க்கா வந்தேன். அதை விட்டுட்டு என்ன நான் கதையோ பேசின்னு இருக்கேன் நான். மதுவே ஃபோன் பண்ணாக்கா எனக்கு. மது ஃபோன் பண்ணாளா? என்னம்மா சொன்னா? இன்டர்வியூ வேற போயிருந்தா. என்னாச்சுமா? என்ன சொன்னா? வேலை கிடைச்சிச்சாமா? ஆங்க்கா, வேலைலாம் கிடைச்சிருச்சான். இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்களாம், அதனால இன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டாளாங்க்கா. பரவாயில்ல விடு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, நல்ல நாள் தான். ஜாயின் பண்ணட்டும். பரவாயில்லக்கா, மது படிச்சு முடிச்ச உடனே இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு, எல்லாம் அவள் லக்கு தான் போங்க. ஆமா அறிவு, நான் கூட பயந்துட்டே இருந்தேன், எங்க புள்ள வேலை கிடைக்காம அங்கெங்க சுத்திட்டு இருக்க போதோன்னு. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல நல்ல வேலையா கிடைச்சிருக்குது. அக்கா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, நம்ம பூஜா பிள்ளை இருக்குல்லக்கா, அந்த பொண்ணும் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்தாங்க்கா. இந்த கனிமொழி அக்கா இருக்குதே, அவங்க பொண்ணு பூஜாவா? ஆமாங்க்கா, அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளையும் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்தான். அப்படியா? சரி, நல்ல வேலை, இனிமே 2 பேரும் ஒன்னா போவாங்க. ஆமாங்க்கா, துணைக்கு ஒரு ஆள் இருந்தா போயிட்டு வர்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஆமாம் அறிவு, மது வேற தனியாக போகிறது வரதுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவா. சின்னதுன்னா எங்கே வேணால் தனியாக போகும் வரும். மது கொஞ்சம் பயப்படுற பிள்ளை. ஹாய் அறிவு, இங்கே தான் இருக்கியா? வா லில்லி, வா வந்து உட்காரு. இருக்கட்டும் அறிவு, வீட்டில் உட்காந்தே இருக்கனா, காலெல்லாம் ஒரே வலி பார்த்துக்க, அதான் கொஞ்சம் நடந்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் 2 பேர் வேற பேசிகிட்டு இருந்தீங்களா, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், எங்கே உங்கள் ஆளை காணோம்? என்னது எங்காளா? என்ன சொல்கிற அறிவு, எனக்கு புரியல. பாத்திமாக்காவை காணமே, அதான் கேட்டேன். 2 பேரும் அப்படியே இணை பிரியாம ஒன்னா சுத்திக்கிட்டு திரிவீங்கல்ல, அவங்கள காணோன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதானா? அதோ அங்கே வராங்க பாரு. என்னம்மா அறிவு, ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க போல. சும்மாதாங்க்கா, வாங்க வந்து உட்காருங்க. என்னக்கா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாக்கா? முடிஞ்சது ஃபாத்திமா, உட்காரு. சரிக்கா. ஹே லில்லி, நீ மட்டும் ஏன் நிக்கிற? வந்து இங்க உட்காரு வா. அக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அந்த ருக்மணி அக்கால அவங்கள யாரோ அடிச்சு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்கக்கா. ஆமா ஃபாத்திமா, நான் கூட கேள்விப்பட்டேன். யாருன்னு தெரியலையாமே. அந்த அக்கா என்னடானா புருஷனை போட்டு வெளுன்னு வெளுத்து வச்சிருக்கு. பாவம் அவரு, எங்க என்ன நடந்தாலும் அவர் தான் மாட்டுறாரு. மொத்த கோவத்தையும் அவர் மேலே தான் காட்டுது. அது ஒன்றும் இல்லைக்கா, அந்த அக்காவுக்கு எதிரிங்க அதிகமா. அவங்க சொத்து பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்படுறாங்களாங்க்கா. அந்த அக்கா தான் இந்த ஊரில் பணக்காரங்கல்ல, அதனால அவங்கள ஏதாவது பண்ணலான்ட்டு நிறைய பேர் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணுறாங்களாங்க்கா. சை கேளவி, எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியுது பேர் வெளியே. பாத்திமாக்கா. என்னம்மா அறிவு? யாருக்கா இப்படிலாம் சொன்னது? அறிவு, அந்த அக்காவே தான் சொல்லிச்சுன்னா பார்த்துக்கியே. அது மட்டும் இல்லை அறிவு, அந்த அக்கா வந்து ரொம்ப பெரிய பரம்பரையா. என்னதுக்கா பெரிய பரம்பரை? என்ன பரம்பரையா? அதாம்மா, இந்த அரசு குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பரம்பரை பணக்காரங்களாம் அவங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? அந்த அக்காவே தான் சொல்லிச்சு அறிவு, நீ வேணா கேட்டு பாரு. அது மட்டும் இல்லக்கா, அந்த அக்காவை அந்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 100 சவரம் இல்லக்கா, 1000 சவரம் போட்டாங்களாம்.
1000 சவரமா? எம்மா. ஆமாக்கா, அது உண்மைதான். லிலி, சொல்லு அறிவு. ஆன்லைன்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி 15 நாள் ஆச்சுன்னு சொன்னல. ஆமா அறிவு, இன்னும் வரவே இல்லை. ஆனா லொகேஷன் பார்த்தா ஆன் தி வேன்னு காட்டுது. அதோ அந்த முக்குல கொரியர்கார அண்ணா ஒருத்தர் நின்று இருந்தாரு. உன் வீடை தான் தேடி நின்றுப்பாருன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போ. சரி அறிவு, நான் போய் அவரை பார்த்து கேட்குறேன். நான் வரேன். பாத்திமாக்கா வாங்க போலாம். அதாக்கா நான் வரேன். அறிவு இதோ வந்துடுறேண்ணே. வரவே வராதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. மகாக்கா, என்ன அறிவு? ஏன்க்கா வாயை அப்படி வச்சுக்கிட்டு ஆன்னு பார்த்துன்னு இருக்கீங்க? ஏட்டி அறிவு, 1000 சவரம் போட்டாங்களா அந்த ருக்காக்காக்கு பாரு. ஏன்க்கா இதை நம்புறீங்களா? ஏன் அறிவு, உண்மையா இருக்காதோ? மகாக்கா, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. ஏய் இருடி, உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு செஞ்சிருக்கேன், எடுத்துன்னு போ. வேணாக்கா வேணாம். என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி போறா? 1000 சவரம் போட்டாங்களாம். எப்பப்போ பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணா? என்ன கப்சா விட்டாலும் நம்புற இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் இந்த ருக்கு மாதிரி கிளவிங்கெல்லாம் திருந்தவே திருந்தாதுங்க. சை.